ஹாய் காய்ஸ் அன்னியங்காருமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிமின் எஃபெக்ட் தான் ஹிட்லர் பொண்டாட்டி சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி நம்மளுக்கு புரியும். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹெட்ஸ் மஸ்ட் டோன்ட் பி எடிட், ஜஸ்ட் இமேஜின். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம்னா லிஃப்ட்டுக்குள்ளே செம்ம க்ரௌடாக இருந்திருக்கும். நீங்கள் ஜிம்மன் பக்கத்தில் நின்றுருப்பீங்க, அவனோட ஃபோர்ஹெட்டில் அவன் கிஸ் பண்ணியிருப்பான். நீங்கள் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு நின்றுருப்பீங்க. ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரியை கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்கள் லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஜிம்மனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நீங்கள் ஒரே ஒரு இன்ச் மட்டும் தான் மூவ் பண்ண முடியுது. அதுவுமே அவன் சேர்ஸில் கையை வச்சு புஷ் பண்ணி அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. உங்கள் நோஸ் அவன் சின்ன போய் இடிச்சிக்கிட்டு இருக்கு. அவன் ஐபால்ஸ் ரெண்டு அப்படியே கீழே டவுன் பண்ண மாதிரி உங்களை பார்த்துட்ருக்கான். சாரி ஜிம்மன், படுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கையை வச்சு அவனை நல்லா புஷ் பண்ணுறீங்க. அவனுக்கு அங்கே அவ்வளோதான், அங்கே தலைவனுக்கு மூச்சே இல்லை. அவன் இழுத்து பிடிச்ச மூச்சே இன்னும் விடாமல் இருக்கிறான். நீங்கள் கையை வேற வச்சு செஸ்ட்டில் புஷ் பண்ணுறீங்க இல்லையா, சோலி முடிஞ்சுது. ரொம்ப முயற்சி பண்ணி டேர்ன் பண்ணால் உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு 50 ஏஜ் இருக்கும். ஒரு அங்கிள் நிற்கிறாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களோட ஃப்ரெண்ட் ஆஃப் பாடியும் அவரோட ஃப்ரெண்ட் ஆஃப் பாடியும் அப்படியே உரசுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு அது இன்னும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. க்ரௌடு வேறு இருக்கிறனால லிஃப்ட்டில் சலசலன்னு முண்டிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவர் வந்து உங்கள் மேலே அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே இடிக்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இன்னும் அன்கம்ஃபர்டபுளாக போகுது. சார் என்ன பண்ணுறீங்க? மேடம் சாரி மேடம், கூட்டமாக இருக்கு இல்லையா. புரியுது, ஆனால் கொஞ்சம் அப்படிங்கும்போது அவர் செஸ்ட்டில் கையை வச்சு ஜிம்மன் அப்படியே புஷ் பண்ணுறான். நீங்கள் ஹேண்டை பார்த்துட்டு பின்னாடி லைட்டாக திரும்புறீங்க. அப்போயுமே அவன் ஃபேஸில் தான் இடிக்குது உங்கள் ஹெட்டு. எக்ஸ்கியூஸ் மீ, நடந்து நில்லுங்க. சாரி சார். எப்படி சார் இவ்வளோ கூட்டத்தில்? கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க அங்கிள், நகர்ந்து நில்லுங்க. ஜிம்மன் பரவாயில்ல விடுங்க அப்படிங்கிறீங்க. அவர் மறுபடியும் வந்து இடிக்கிறாரு. அவன் உங்கள் 2 ஷோல்டரில் ஹேண்டை வச்சு சடட்டுன்னு திருப்புறான். நீங்கள் ரிட்டன் அவனை ஃபேஸ் பண்ண மாதிரி அப்படியே பேனு நின்றுட்டு இருக்கிறீங்க. ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் தான், எப்படி திருப்பினானே தெரில. அப்படியே அவனை பார்த்துட்ருக்குறீங்க. அவன் பேக்கில் ஹேண்டை கொடுத்து உங்களை கிட்ட கட்டி பிடிச்ச மாதிரி அப்படியே அணைச்சிக்கிட்டு அந்த அங்கிள் செஸ்ட்டில் கொஞ்சம் கையை வச்சு அவரை புஷ் பண்ண மாதிரி உங்கள் 2 பேருக்குமே அப்படியே ஒரு சின்ன கேப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஜிம்மனோட ஷர்ட் அப்படியே அந்த கோட் இருக்கும் இல்லையா, அந்த காலரை பிடிச்சிட்டு அப்படியே அவனை அப்படியே பப்பி குட்டி மாதிரி பார்த்துட்ருக்குறீங்க. ஓகே வாடிங்க. ஓகே ஜிம்மன், இப்போ அன்கம்ஃபர்டபுளாக இல்லைல்ல? இல்லை தான் அப்படிங்கிறீங்க. ஆனால் உங்களால் சுத்தமாக முடியல. ஜிம்மனோட முழு பாடியுமே ஃப்ரெண்ட் ஆஃப் பாடி உங்களோட ஃப்ரெண்ட் ஆஃப் பாடியில் அப்படியே அட்டாச் ஆகிருக்கு. நீங்கள் வேறு வழி இல்லையா, இப்போ தான் பாதி ஃப்ளோருக்கே வந்திருக்கும் போல இருக்குது. மீதி ஃப்ளோருக்கு போகிறதுக்குள்ளேயே உங்கள் சோலி முடிஞ்சிரும் போல இருக்குது. உங்கள் 2 ஹேண்டையுமே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பிகாஸ் உங்கள் 2 பேருக்கும் நடுவில் வச்சா உங்களால் ரொம்ப நிற்க முடியாத ஸ்பேஸ் இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் 2 ஹேண்டையுமே எடுத்து ஜிம்மன் பேக் சைட் கொடுத்து அப்படியே டைட்டாக க்ரிப் பண்ணுறீங்க. ஜிம்மன் உங்களே பார்த்துட்ருக்கான். அவன் ஒரு ஹேண்ட் அந்த அங்கிள் மேலே வச்சு புஷ் பண்ணி இருப்பான் இல்லையா, அவன் அப்படியே ஐஸ் உங்களை பார்த்துட்டு அந்த ஹேண்டை அவர் மேலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அவன் 2 ஹேண்டையும் கொடுத்து உங்களை அப்படியே பேக் சைட் பிடிச்ச மாதிரி அப்படியே ஹக் பண்ணி கிட்ட இழுக்கிறான். நீங்கள் சின்ன ஜர்க்கோட அப்படியே அவ்வளோ அட்டாச்சாக இருக்கிறீங்க. ஐ கான்டாக்ட் போய்கிட்டே இருக்குது. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. உங்கள் டாப் ஃப்ளோர் வந்து லிஃப்ட்டும் ஓப்பன் ஆகி எல்லோரும் போயிட்டாங்க. நீங்களும் ஜிம்மன் மட்டும் பார்த்த மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்கிறீங்க. டேயும் தான். ஐயோ, பார்க்குறது கனவா இல்லை நிஜமா? என்னாச்சு இவங்களுக்கு? மேம், சார், பாஸ், மேம், பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கடகடன்னு நகர்ந்து நிற்கிறீங்க. ஃப்ளோர் வந்துருச்சு, உங்களை கூட்டிகிட்டு போகலான்ட்டு வந்தேன். வரட்டியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபைலை பார்க்குறீங்க. அது கீழே விழுந்து கிடக்கு. நீங்கள் குனிஞ்சு ஃபைலெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் டக்குன்னு லிஃப்ட்டை விட்டு வெளில வரீங்க. ஜிம்மன் அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி உங்கள் பின்னாடி வந்து நிற்கிறான். டெய்யும் ஒன்றும் இல்லை, நீ பார்த்தல லிஃப்ட்டு ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சா, அதான் நான். புரியுது மேம், புரியுது. ஃபஸ்ட்டு மூச்சு விட்டுக்கோங்க, அப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம். குட் மார்னிங் பாஸ். குட் மார்னிங் பாஸ். உங்களுக்கு வாட்டர் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரட்டுமா? நல்லா சில்லுன்னு ஐஸ் கூட போட்டு எடுத்துகிட்டு வா, சூடாயிருச்சு. பாஸ், உள்ளே ஒரே ஹாட்டாக இருந்துச்சுல்ல, கொஞ்சம் ஐஸ் போட்டு வாட்டர் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். ஜிம்மன் அவன் திரும்பி பார்க்குறான். சாரி, ஒரு க்ரிப்காக தான் பிடிச்சிருந்தேன், தப்பான இன்டென்ஷன் இல்லை. தெரியும்,
ஆம், நானும் ஹெல்ப் தான் பண்ணேன். அப்புறம் நானும் சாரி. தேங்க்ஸ் ஜிம்மன். எதுக்கு? ஹெல்ப் பண்ணதுக்கு. ம். ஓகே, ஓகே. மேம், மின் சார் வந்திருக்காரு. உங்கள பார்க்கணுமா? மச்சான் வந்திருக்கானா? என்கிட்ட சொல்லவே இல்ல. தெரில சார். திடீர்னு மார்னிங் வந்தாரு. உங்க மேம மீட் பண்ணணும். ப்ராஜெக்ட் விஷயம்னு சொன்னாரு. கேபின்ல உட்கார வச்சிருக்கேன். ஆ வரேன் டியூன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு பின்னாடி ஜிம்முன்னு திரும்பி பார்க்குறீங்க. உங்க கையில நீங்க வச்சிருந்துருப்பீங்க இல்லையா ஃபைலு, அந்த ஜிம்மன் கையில குடுத்து, ஆ இதில ஃபுல்லாவே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஜிம்மன். லாஸ்ட்டா ஒரு 4 பேப்பர்ஸ் மட்டும் தான் இருக்கு. அத மட்டும் கரெக்ஷன் பார்த்து வச்சுடு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இன்னும் 1/2 அன் ஹவர்ல இந்த ஃபைல் கேண்டிடேட்கிட்ட போய் ஆகணும். ப்ளீஸ் ஜிம்மன், ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும். இன்னைக்கு மட்டும் ப்ளீஸ். அம் சரி குடு. அதுக்கு ஏன் மூஞ்ச இப்படி வச்சுட்டு கேட்குறான்னு தெரில. பார்க்கவும் முடியல, பார்க்காம இருக்கவும் முடியல. என்ன ஜிம்மன், 4 பேஜ் தானே, நான் பார்த்துக்கிறேன். நீ போய் மின்ன பாரு. நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு டெய்யூன்ட்டு கொடுத்துருங்க. டெய்யூன் நீ அந்த கேண்டிடேட் கொண்டு போய் கொடுத்துரு. அவங்க கஸ்டமர்கிட்ட கொடுத்துருவாங்க. ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மின்ன பார்க்க போகிறீங்க. ஜிம்மன் அந்த ஃபைலை வாங்கிட்டு அவன் கேபின் போகிறான். நீங்கள் போய் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. குட் மார்னிங் சார். ஏய் ஒயன் வா வா அப்படின்னு சொல்லிட்டு மின் எழுந்திருக்கிறான். சாரெல்லாம் கூப்பிடாத, ஜஸ்ட் ஃப்ரெண்ட், ஓகேவா? வி ஆர் சேம் ஏஜ் இன்னும். எஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் முன்னாடி உட்காடுறீங்க. சொல்லுங்கள் மேன், ஏதோ ப்ராஜெக்ட் விஷயமா பேசணும்னு சொல்லியிருந்தீங்களா? எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும், அதனால தான் உன்னை பார்க்க வந்தேன். சொல்லு மேன், என்ன பண்ணணும்னு சொல்லு. முடிஞ்சால் பண்ணுறேன் நான். அதனால் மட்டும்தான் முடியும். அதனால தான் நான் உன்னை தேடி வந்தேன். வயசு பலமாக இருக்குப்பா. சரி, என்ன விஷயம்? என் ப்ராஜெக்டை நான் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணலாமா? ஆனால் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அதை வேறு டீம் ஹேண்டில் பண்ணுறாங்க இல்லையா? இப்போ என்ன அது என்கிட்ட? இல்லை வயன், அந்த டீம் ஓகே தான். பட் ஒர்க் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் டீம் அரேஞ்ச்மெண்ட்டில் என் ப்ராஜெக்ட் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சால் நல்லாயிருக்கும்னு தோணுது. நான் அடுத்தது எடுக்கணும் இல்லையா? அதனால தான். பட் மீன் ஆல்ரெடி பாதி ப்ராஜெக்ட் இன்னொரு டீம் முடித்ததை நாங்கள் எப்படி எடுத்துக்க முடியும்? இட்ஸ் அன்ஃபேர் யூனோ. ஓகே தான் வயன், பட் ப்ளீஸ், என்னோடய ஒர்க் எனக்கு முக்கியம். அது ரொம்ப ஸ்லோவாக போகுது. நான் ஒர்க் எப்போ கம்ப்ளீட் பண்ணி நான் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் எடுக்கணும் இல்லையா? இந்த ப்ராஜெக்ட் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும். சொன்ன டைமிங்கில் வேறு நான் முடிக்கணும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஓகே தான், பட் டைமிங்கிறப்போ என்னால் கரெக்ட் டைமில் முடிக்க முடியாதுன்னு தோணுது. வில் யூ ப்ளீஸ் ஹெல்ப் டு மீ? ஜிம்மன், டெய்யூன், அப்புறம் நீ, உன்னோட டீம்மேட்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் போதும் எனக்கு. நான் இதை முடிச்சிடுவேன். ஓகே, ஐ வில் ட்ரை எல்லாம் சொல்லாத. முடிச்சிடுவேன்னு ப்ராமிஸ் பண்ணு. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ப்ராமிஸ் எல்லாம் பண்ண மாட்டேன், பண்ணித்தரேன், கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபைலை வாங்கி செக் பண்ணிகிட்ருக்குறீங்க. அப்படியே பார்த்துட்ருக்காம இன்னும் உங்களையே வச்சுக்கன்னு எடுக்காமல் பார்த்துட்ருக்காம. ஆக்சுவலி மென், ப்ராஜெக்ட் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை போல இருக்குது. ஆமாம், என் ரொம்பவே ஸ்லோவாக போகுது. ஆனால் கேட்டதுக்கு பாதி கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என் டீம்மேட் கிட்ட பேசிவிட்டு தென் வந்து மிஸ்டர் பார்க்கிட்டே நான் பேசணும். பிகாஸ் ப்ராஜெக்ட் சேஞ்ச் ஆகுது இல்லையா, ஹேண்டில் டு ஹேண்டில். ஸோ நான் அவர்கிட்ட பேசிவிட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன். ஹலோ மேடம், நாங்களும் ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் தான். எங்களுக்கும் தெரியும். உங்கள் பார்க் சார்கிட்ட நான் பேசிட்டேன். அவர் தான் உன்னை பார்க்க சொன்னார். ஓ வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபைலை பார்த்துட்ருக்கீங்க. வயன் வந்துட்டு ஒன்று கேட்கலாமா? கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்த பேஜ் டேர்ன் பண்ணுறீங்க. வயன் என்னை பாரு. நீங்கள் நிமிர்ந்து முன்ன பார்க்குறீங்க. நம்ம எங்கேயாச்சும் மீட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறா. அவ்வளோதான். நீங்கள் டேர்ன் பண்ணி எடுத்துருக்க பேப்பரை அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி முன்ன பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலி ஒயன் அவனை எங்கேயோ பார்த்துருக்கேன். நம்ம 2 பேரும் பேசியிருக்கோம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஆனால் எங்கன்னு தெரில. நீங்கள் எதுவுமே பேசலை. அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி முன்ன பார்த்துட்ருக்குறீங்க. நானும் ரொம்ப யோசிக்கிறேன் ஒயன், எங்கே மீட் பண்ணியிருப்போம்ட்டு. ஐ ஹாவ் நத்திங் ஐடியா. உனக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி இருக்கா? என்னை எங்கேயாச்சும் பார்த்த மாதிரி, நம்ம 2 பேரும் ஏதாச்சும் பேசின மாதிரி? ஆக்சுவலி ஏதோ நான் வந்துட்டு கான்வர்சேஷன் பண்ணியிருக்கேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது தெரியுமா? மின் ஸ்டாப் இட். என்னாச்சு ஒயன்? ஒன்றும் இல்லை. இந்த பேஜ் புரியல, அதனால இதை என்னன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு. அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பேஜை எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நீங்கள் அப்படியே பயந்து போய் உட்காந்துருக்குறீங்க. அவனை அப்படியே பயத்தோடு பார்த்துட்ருக்குறீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஏசி கூலிங்லேயும் அப்படியே ஸ்வெட்ஸ் ஆகிட்டு இருக்குது. மின் பார்க்குறான். ஒயன்
பயன் ஆ எஸ் எஸ். ஆர் யூ ஓகே? என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லையே. ஐம் ஓகே. இல்லை, உனக்கு ஷிவர் ஆகுது, ஸ்வெட்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஆர் யூ ஓகே? ஆம்புலன்ஸ்? ஏய், அந்த அளவுக்குலாம் இல்லை, நான் ஓகே தான். நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் வாங்கினா சரியாயிரும். நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு அர்ஜென்ட்டாக எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு வெளியில் வர்றப்போ பதட்டத்தில் அந்த சேர்லேயே வர இடிச்சுக்கிறீங்க. ஒயன் ஆர் யூ? ஒன்றும் இல்லை மீன், நான் ஓகே தான், நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் வந்து டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கும் டெய்யூன் வரதுக்கு கரெக்டாக இருக்குது. மீன் எழுந்துக்கு உங்கள் பின்னாடி வரா. என்னாச்சு டெய்யூன்? மேம், அந்த கஸ்டமர் உங்களை பார்த்தே ஆகணும்னு சொல்கிறாங்க. ஏன், என்னாச்சு? தெரியல மேம், ரொம்ப கோவமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த ஃபைலை கம்ப்ளீட் பண்ணவங்க யாரும் அவங்கள நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ கம்பெனி சிஇஓவாம், அவங்களே டேரெக்டாக வந்திருக்காங்களாம் கஸ்டமர் மாதிரி. என்னன்னு தெரில மேம், பிரச்சனை வேற பெருசாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே கூல். வயன் எதுவும் ஹெல்ப்பு? இல்லை மீன், நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக போகிறீங்க. ரொம்ப பெரிய போர்ட் ரூம் இல்லையா, ஸோ நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பின்னாடியே மின்னும் டெய்யூன்னு வராங்க. கைஸ், நீங்கள் இங்கே இருங்க, நான் பார்த்துக்குறேன். இல்லை வயன், அவங்க ஏதோ ப்ராப்ளமாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நானும் வரேனே. இல்லை பரவாயில்ல மீன், டேயன் ஸ்டே ஆன் ஹியர். ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கே நிற்கிறாங்க. கண்ணாடி கிளாஸ் தான் அந்த டோரு. ஸோ நீங்கள் உள்ளே போகிறீங்க. வெளியிலேருந்து பின்னாடி பார்த்துட்டு இருக்காங்க. பயங்கரமாக ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த லேடி உங்களை பிடிச்சி கத்திட்டு இருக்காங்க. நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஃபைலை ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறாங்க. அவ்வளோதான், நீங்கள் அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்குறீங்க. அவங்க என்னென்னா ஃபைலை தூக்கி உங்கள் மூஞ்சிலே அடிச்சுட்டு ஓங்கி சப்புன்னு ஒரு அறையை வேற விட்டுடுறாங்க. உங்கள் கண்ணே கலங்கிருச்சு. அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்குறீங்க. மானா வரியாக திட்டுது. ரொம்ப ஒரு ஏஜான லேடியாக இருக்குது. கண்டு மேடிக்கு கத்துது. கத்தி முடிச்சுட்டு உங்களுக்கு மறுபடியும் கையை ஊங்குது. நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு சாரி மேம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீல் டவுனே பண்ணிடுறீங்க. வேறு வழியே இல்லாமல் அது கையை அப்படியே கீழே உதறிட்டு பல்ல கடிச்சிட்டு போகுது. மின்னுக்கும் டெய்யுனுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புரியாத மாதிரி அப்படியே நின்று பார்த்துட்ருக்கானுங்க. நீங்கள் அவங்க போனதுக்கப்புறம் அந்த ஃபைல்ஸ், அந்த பேப்பர்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே வெளியில் கண்ணை தொடச்சிக்கிட்டு வெளியில் வர்றீங்க. எதுவுமே பேச முடியல, அப்படியே அழுக மட்டும்தான் வந்துட்டுருக்கு. எதுக்கு அவங்க ஆப்போசிட்டில் ஜிம்மன் ரொம்ப கூலாக அப்படியே ஃப்ரெண்ட்கிட்ட பேசிக்கிட்டு விசில் பண்ணிக்கிட்டு மின்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு கையாட்டிக்கிட்டு முன்னாடி வந்துட்டுருக்கான். அவனை பார்த்த செகண்டில் உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. டக்குன்னு ஃபைலை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அவன் கிட்டே போகிறீங்க. மச்சான், இன்னைக்கு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிக்கடா, செம்ம ஹாப்பியாக இருக்கேன். நான் இன்னைக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணணும், செம்மையாக ட்ரிங்க்ஸ் பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் கேர்ள்ஸையும் வர சொல்லிடு, ஓகேவா? கேர்ள்ஸ் இல்லைன்னா வித்தவுட் பார்ட்டி நல்லாவே இருக்காது, ஓகேவா? புரிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்புகிறான். இதுக்கு சரியான கோவத்தில் நீங்கள் நின்றுட்டுருக்குறீங்க. மச்சான் ஒரு நிமிஷம் ஐயே அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி ஏன் அப்படி பார்த்துட்ருக்க, என் கூட வா அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி தரன்னு உங்கள் 3 பேருக்கு ஒரு கேபின் இருக்கும் இல்லையா, உங்களுக்கு டெய்யுனுக்கு ஜிம்முக்கு 3 இருக்கும். அந்த கேபினுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. பின்னாடியே டெய்யுனும் மின்னும் பின்னாடியே ஓடி வந்துட்டுருக்கானுங்க. ஒன்றுமே புரியல. ஜிம்முன் ரொம்ப இதாக நார்மலாக வந்துட்டுருக்கான். பிகாஸ் அவனுக்கு எதுவும் தெரியல இல்லையா. உள்ளே விடுறீங்க. ஜிமின் அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்கா. அவங்கள பார்த்துட்டு உங்கள் கண்ணெல்லாம் பயங்கரமாக கலங்கியிருக்கு. டெய்யுன் மின்னும் கூட ரூமுக்குள்ளே வந்துட்டாங்க. நீங்கள் டோரை சாத்திட்டு என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலை தூக்கி அடிக்கிறீங்க பாருங்க. பேப்பர் அப்படியே பறக்குது. மின்னும் டெய்யுனும் அப்படியே ஓரமாக ஒதுங்கிட்டாங்க. ஜிமின் அவங்க முன்னாடி புரியாத மாதிரி நின்றுட்டுருக்கான். அறிவில்ல, அறிவு இருக்கா இல்லையா? கொஞ்ச நூண்டு கூட உனக்கு யூஸ் பண்ணணும் தோணலை? ஏய், என்ன நடந்துச்சு? நீ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க. ஃபைலை தூக்கி அடிக்கிறான். அறிவில் உனக்கு? எனக்கு இல்லை. ஆமாம், எனக்கு இல்லை. உன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் செஸ்டில் ஒரு ஃபிங்கரை வச்சு பயங்கரமாக பாயிண்ட் அவுட் பண்ணுறியா. கேவலம் ஒரு 4 பேஜை கம்ப்ளீட் பண்ணி கொடுன்னு சொல்லி உன்கிட்ட நான் ஹெல்ப் கேட்டேன் பார்த்தியா. எனக்கு தான் அறிவில்லை. உன் விளையாட்டுத்தனத்தை எதில் காட்டணும் காட்டக்கூடாது தெரியாது. என்ன போய் என்னக்கிட்ட சில்லியாக பிஹேவ் பண்ணுற, என்ன போய் ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. அந்த ஃபைலோட ஒர்த் என்னன்னு தெரியுமா? 25 மில்லியன் க்ரோ. தெரியுமா? அதுக்கு நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டேன்னு தெரியுமா? 3 நாளாக தூங்கலை, சாப்பிடல. அந்த ஃபைலை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயும் இன்றைக்கி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க. இந்த ப்ராஜெக்டே வேண்டாம், நான் கேன்சல் பண்ணுறேன், நான் ஷேர் ஹோல்டரை பேக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க ஷேர் ஹோல்டர் எவ்வளோன்னு தெரியுமா? அவங்க ஷேர் இந்த கம்பெனியில் 35%. Do you know how much of worth it? உன்கிட்ட நான் என்ன கேட்டேன் அப்படி? உன்கிட்ட நான் அப்படி என்ன கேட்டேன்? ஒரு சின்ன ஹெல்ப் தானே.
இவ்வளோ கேவலமாக பிஹேவ் பண்ணிருக்க. ஏய், வாயை மூடிரு. ஓவரா பேசிட்டு போயிட்டு இருக்கிற. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. சும்மா நின்று அவனை கையை பிடிச்சிட்டு காட்டு கத்துன்னு கத்திட்டு இருக்கிற. கரெக்ஷன் பண்ணி தர சொன்னேன், கரெக்ஷன் பண்ணி கொடுத்தனா இல்லையாடா? எஸ் சார். அப்புறம் என்னடா உன் மேமுக்கு பிரச்சனை? சும்மா நான் கத்திட்டு இருக்காங்க பார். ஒரு அளவுக்கு தான் பொறுமையாக இருப்பேன். ரொம்ப பேசணும் அப்படியே பளிச்சுன்னு இழுத்துருவேன். பளிச்சுன்னு இழுத்துருவியா? என்ன வெட்டிக்க கையோங்கிற? ஒரு வேலையை கூட உனக்கு ஒழுங்கா பார்க்க துப்பு கிடையாது. வேணாம் வயன், வார்த்தை ரொம்ப மீறி போயிட்டு இருக்கு. உனக்கு ஒரு பிஸ்னஸ் பார்க்க தெரியல, ஒரு ஒர்க் பண்ண தெரியல, ஒரு டிசிப்ளின் கிடையாது, ஒரு பங்க்சுவாலிட்டி கிடையாது, ஒரு மேனஸ் கிடையாது. இப்படி எதுவுமே கிடையாம எப்படிதான் நீ எல்லாம் இருக்கிற இந்த ஜென்மத்தில்? நீ எல்லாம் செத்து போக வேண்டியதானே அப்படின்னு சொல்றீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. மின்னுக்கும் சரி டெய்யுனுக்கும் சரி, என்னடா இப்படியெல்லாம் பேசுறாங்களே அப்படின்ற மாதிரி அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்கு என் உயிரை போட்டு எடுக்கிற? எதுக்கு என் உயிரை போட்டு எடுக்கிற? ஏய், நான் எடுக்கிறேனா? நீ தான் வந்து வேலை பாரு, அப்பதான் மணி தரவும் மயிர் தரவும் நீ தான் சொன்ன. நான் ஒர்க் பண்றது என்னோட மணிக்காக என் ஆஃபீஸில். புரிஞ்சுதா? உன் உயிரை போட்டு எடுக்கலாம் நான் வரல. பொத்திட்டு போயிரு. ஓவராக பேசிகிட்டு இருக்க. நான் பொறுமை இழந்தேன்னா அப்புறம் அவ்வளோதான் வயன். போயிடு. எனக்கு புரியல சார். ஈவன் ஒரு பிஸ்னஸ் உனக்கு ஹேண்டில் பண்ணி ஒரு கஸ்டமர் கிட்ட ஒரு ஃபைலை உன்னால் ஒப்படைக்க முடியல ப்ராப்பரா. நீ எல்லாம் எதுக்குடா வாய் பேசுற? டோன்ட் டீச் மீ ஹவு டு பில்ட் மை பிஸ்னஸ் வயன். டோன்ட் டீச் மீ. அஃப்கோர்ஸ் ஐ டீச் யூ பிகாஸ் யூ ஆர் ஃபக்கிங் மேட் அப்படிங்கிறியா? பழுச்சுன்னு உங்க கன்னத்தில் ஒரு அறை விழுகுது. நீங்கள் போய் டேபிளில் இடிச்சு சேரில் இடிச்சு கீழே விழுகுறீங்க உங்கள் கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு. அப்படியே டேயும் இன்னும் வாயை பொழந்துடுறானுங்க. நீங்கள் தூக்கி போட்ட பேப்பர்ஸ் கிடக்கும் இல்லையா, அங்கனைக்கு அங்கே கிடக்குது. நீங்கள் அட்டி வாங்கினதுல கொஞ்சம் கேர் ஆயிடுச்சு. பிகாஸ் சரியான அறை. அப்படியே ஃப்ளோர்லேருந்து தட்டு தடுமாறிட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஜிம்முன்னு உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கான். அவன் என்ன சொல்கிறேன்னே தெரில. அப்படியே கம்முன்னு செம்ம கடுப்பில் பார்த்துட்டு இருக்கான் உங்களை. நீங்கள் அப்படியே ஜிம்முனை பார்த்துட்டு உங்கள் ஐஸை ரைட் சைடு திருப்புறீங்க. லூனா வந்து நிற்கிறா. கெட் அப், எழுந்திரி அப்படிங்கிறா. நீங்கள் கொஞ்சம் எழுந்திரிக்க முடியாமல் அந்த டேபிளை பிடிச்சிக்கிட்டு எழுந்திருக்கிறீங்க. பிகாஸ் அரைஞ்ச அறையில் உங்களுக்கு ஹெட்டு வந்து டேபிள் அடித்து நீங்கள் அப்படி தான் கீழே போய் விழுந்திருப்பீங்க. நீங்கள் தலையில் கையை வச்சுக்கிட்டு இப்படி பார்க்குறீங்க. ஒரே பிளர்ராக இருக்குது. லூனா சிஸ்டத்தோட C1 தெரியுதா? ஏய், தெரியுதா? நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க. என்ன சொன்ன? மேடா? யாரை பார்த்துடி சொன்ன? யாரை பார்த்துடி சொன்ன? சொல்றி மேம். என்ன சொன்னப்ப? மேம், அதான் உன்னோட எல்லை, அதான் உன் இடம். நீ எல்லாம் எங்களை பார்த்து சொல்லுங்க சார், சொல்லுங்க மேம்னு கும்பிடு போட்டுட்டு பொத்திக்கிட்டு இருக்கணும். நாங்கள் சொல்கிற வேலையை கேட்டுக்கிட்டு. எப்படி ஏன் ஆளுக்கு நீ டீச் பண்ணுறியா? இந்த பிஸ்னஸ் எப்படி எடுத்துகிட்டு போனீங்க? அவன் கம்பெனியில் அவனுக்கு கீழே வேலை பார்க்குற நாயினி அவனை என்னடி மிரட்டிட்டு இருக்க அப்படிங்கும்போது லூனோட ஹேண்டை ஜிம்மன் ஹோல்ட் பண்ணுறான். ஜிம்மன், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? ஒரு நிமிஷம் இரு, எனக்கு இப்போ தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு. என்னடி ரொம்ப ஓவராக ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து அவங்க ஆர்ம்ஸை பிடிச்சி அப்படியே க்ரிப் பண்ணுறா. உனக்கு அவ்வளோதான். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். அவனை மேடம் சொல்கிறதுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? என்ன மிஸ்டர் பார்க் உனக்கு எல்லா இடத்தையும் கொடுத்துட்டாருங்கிறனால ஏறி தலையில் உட்காந்து ஆடுவியா? சொல்றி என்ன எல்லாத்தையுமா கொடுத்தாரு? கொடுக்குறதெல்லாம் கொடுத்துட்டாரு போல இருக்கு. அதான் கொழுப்பிரி போச்சா. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் மேம். என்ன வாய்ஸ் எகுறது? அவங்க இயர்ஸ் கிட்ட தான் வந்து பேசிகிட்டு இருக்கா. ஸோ ஜிம்மின்க்கு அவள் என்ன பேசுகிறாங்கிறது அவ்வளோவா தெரில. நீங்கள் கோபமாகறீங்கன்னு மட்டும் தெரியுது. ஜிம்மின்கெல்லாம் என்ன சொல்கிறேன்னு தெரில. அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்கான். டெய்யுன் மின்னெல்லாம் அப்படியே கையை கட்டிக்கிட்டு ஓரமாக ஒதுங்கினது தான். என்ன அவரை கைக்குள்ளே வச்சுக்கிட்டா ஆடலாம் நினச்சிட்டு இருக்கிறியா? எதுக்கு நிற்கிறது என் ப்ராப்பர்ட்டி. அவன் மேலே கையை வைக்கிறது இன்னொருத்தட்ட அதை பண்ணு இதை பண்ணு, ஏன் அப்படி இருக்க இப்படி இருக்குன்னு ஏதாச்சும் நீ சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிற இடம் இல்லாமல் போயிடுவேன். அன்னைக்கு 24 hours டைம் தரேன்.
ஒழுங்கா ஒர்க்கை ரிசைன் பண்ணிட்டு மூட்டை முடிச்ச கட்டிட்டு கிளம்பணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? நீங்க எதுவுமே பேசல. எப்படி உனக்கு இவ்வளோ அழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஆம்சை அப்படியே நெயில் வச்சிருப்பா இல்லையா லாங்கா. ஸோ அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணுறா. அவள் நெயில் மார்க் அப்படியே உங்கள் ஆர்ம்ஸில் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. மின் அதை பார்த்துட்டு லூனா ஹேண்டை பிடிச்சி இழுத்துறா டக்குன்னு. லூனா என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சே சாரி டு ஹிம் அப்படிங்கிறா. நீங்கள் அமைதியாக அப்படியே நின்றுட்டுருக்குறீங்க. அவங்க கண்லேருந்து பயங்கரமாக டியர்ஸ் வந்துட்டுருக்கு. பட் அவங்க எப்படி சொல்கிறது, ஃபேஸ் வந்து அழுகிற மாதிரி இல்லை, முறைச்சிக்கிட்டு அந்த டியர்ஸ் ஆனால் நிற்காமல் வந்துட்டுருக்குது. பயங்கர கோவமாக இருக்குது உங்கள் ஃபேஸு. சே சாரி டு ஹிம். சாரி கேள்றி வாங்கிட்ட. சாரி கேள்றி. லூனா ஸ்டாப் இட். நீ எதுக்கு இங்கே வந்த? நீ எப்படி இப்படி பிஹேவ் பண்ணலாம்? மென் கையெடு. அவள் இவ்வளோ தூரம் ஜிம்மனை திட்டிகிட்டு இருக்கா, நீ கம்முன்னு நின்றுட்டு இருக்கா. லூனா என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் நீ பேசுறது தப்பு. என்ன வேணாலும் நடந்துக்கட்டும். அவன் ஜிம்மன், அவன் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறான்னா அப்படி தான் இங்கே இருப்பான், அப்படி தான் இருக்கணும். பிகாஸ் அவன் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் மேன் இன் த வேர்ல்டு. அவன் இந்த கம்பெனியோட சிஓ. அவன் எப்படி வேணாலும் இருக்கட்டும். இவளுக்கு என்ன பிரச்சனை? எடு மீன் கையை அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை உதறி விட்டுட்டு அவங்க கிட்ட வரா. சாரி கேளு. கேட்க மாட்டேன். சாரி கேளுடி. சாரி கேளுன்னு சொல்கிறேன்னா. ஏய், எப்படி இவ்வளோ அழுத்தத்தில் நிற்கிற? ஓ, இவ்வளோ திமிரா இருக்கா? என்ன ட்ராமா போட்டுட்ருக்கியா? அவன் உன்னை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகணும்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இயர்ஸ் கிட்ட வந்து அவள் ஒரு வேர்ட் சொல்கிறா. நீங்கள் ஹேண்ட் அப்படி டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி நிற்கிறீங்க. சே சாரி. சாரி சொல்கிறீ. நீங்கள் நோ அப்படிங்கிற மாதிரி ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணுறீங்க. ஜிம்முன்னு உங்களே தான் பார்த்துட்ருக்கா. உங்கள் மேலேருந்து அவன் ஐஸே எடுக்கலை. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். நீ சொல்லியே ஆகணும். இப்போ இல்லைன்னு வச்சுக்கோ. சொல்ல முடியாது. ஏ லூனா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்துடுறான். லூனா வாங்கி வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் லூனாவோட கையை பிடிக்கிறான். அவள் மறுபடியும் உங்கள் கையை பிடிக்கிறா. நெய்யில் வச்சு பயங்கரமாக ப்ரெஸ் பண்ணுறா. அப்படியே உங்களுக்கு அன்றைக்கி பிளட்டு கிளாட் ஆகி இம்ப்ரெஷன் ஆகிக்கிட்டு இருக்கு. சாரி சொல்கிறீ. லூனா போகலான்னு சொல்கிறேன்னா. ஜிம்மன் இவ சாரி கேட்டே ஆகணும். உனக்காக இல்லைனாலும் எனக்கு அவ கேட்டே ஆகணும். கேவலம் நமக்கு கீழே நம்ம காலுக்கிட்ட வேலை பார்க்குறவளுக்கு இவ்வளோ திமிரு இருக்கக்கூடாது. சாரி கேளு. சாரி கேளு. மின்னும் பார்க்குறான், டெய்யும் பார்க்குறான். டெய்யின்னு உங்ககிட்ட வந்து மேம் சாரி கேளுங்களேன். அவங்க போட்டு ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்காங்க மேம். பிகாஸ் அவங்களுக்கு ரத்தம் அப்படியே ட்ராப்பே ஆக ஆரம்பிச்சிருச்சு. மின்னும் வந்து பிடிச்சி இழுக்கிறா லூனா ஹேண்டை. லூனா என்ன பண்ணிகிட்ருக்க? நீ கையெடு ஃபஸ்ட்டு. மின் என்னை தடுக்காத. சாரி கேளு. சாரி கேள்றி. முடியாது. ஜிம்மன் டக்குன்னு லூனா ஹேண்டை விட்டுட்டு உங்கள் ஹேண்டை வந்து பார்க்குறான். அவள் டக்குன்னு லூனா ஹேண்டை பிரித்து விட்டுட்டு ஒரு சாரி தானே கேட்டா என்னடி நீ? கேள்றி. ஒரே ஒரு சாரி தானே கேட்டுவிடு. ஏ லூனா அவள் சாரி கேட்டுருவா. பாப்போலாம் நமக்கு எந்த. ஜிம்மன் அவள் இப்போ கேட்கணும். அவள் கேட்பான் என்கிட்ட. நீ கிளம்பு. நான் கேட்க மாட்டேன். ஏய், ஒரு சாரி கேட்க முடியாதாடி? இவ்வளோ திமிரா நின்றுட்டுருக்க அப்படிங்கிறான். ஏன்னா அவனுக்கு லூனாவை பற்றி நல்லாவே தெரியும். பிகாஸ் அவள் எப்படிப்பட்ட கேரக்டர்னு இவனுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக அவள் உங்களை விட மாட்டா. சொல்லுடி. ஒரே ஒரு சாரி தானே. கேட்க மாட்டேன். ஒரு சாரி கேளுடி. மேம் ப்ளீஸ் மேம், ஒரே ஒரு சாரி கேளுங்க. ஹாஸ்பிட்டல் போகலாம் மேம், ப்ளீஸ் மேம். இன்னும் உங்களை பார்க்குறான். கேட்டுருவேன். நான் கேட்க முடியாது ஜிம்மன். நான் சாரி கேட்க மாட்டேன். உன்னை கேட்க வைக்கிறேன். எங்கே இல்லை, பீப்புள்ஸ்க்கு முன்னாடி காலை பிடிச்சிக்கிட்டு கையை எடுத்து வச்சுக்கிட்டு சாரி மேம்னு நீ கேட்ப. கேட்க வைக்கிறேன்டி. கமான் பேபி அப்படின்னு சொல்லிட்டு அவள் திரும்பி உங்களை பார்க்குறா. நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்குறீங்க. எழுதி வச்சுக்கோ. ஜிம்மன் கிட்டேயும் என்கிட்டையும் நீல் டவுன் பண்ணி சாரி கேட்குற வரைக்கும் ஒன்று நான் விட மாட்டேன்டி. நீங்கள் ஜிம்மனை பார்க்குறீங்க. ஜிம்மன் அவங்க மேலேருந்து ஐஸே எடுக்கலை. அவன் ஒரு மாதிரி மலைச்சு போய் நின்று பார்த்துட்ருக்கான். நீங்கள் அவ்வளோ ஸ்டப்பனாக நின்றுட்டுருக்குறீங்க. நீங்கள் ஜிம்மன் ஐஸ்லேருந்து உங்கள் ஐஸை எடுக்கவே இல்லை. இதையும் கேட்டுக்க ஜிம்மன். இப்போ இல்லை, எப்போவுமே. ஏன் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, உன்கிட்ட முன்னாடி நான் சாரி கேட்க மாட்டேன் அப்படிங்கிறியா?
அவன் எதுவுமே பேசல. அப்படியே நின்னுட்டுருக்கான். லூனா அவங்கள பார்த்து நக்கலா சிரிச்சுட்டு, அவன் கைய பிடிச்சு வெளியில கூட்டிட்டு போறா. மின்னும் அப்படியே பின்னாடியே போறான். ஜிமின் அந்த டோர் கிட்ட வரையும் போயிட்டு, அவங்கள திரும்பி பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கான். நீங்க அப்படியே அழுதுகிட்டே நிக்கிறீங்க. உங்க கையிலேருந்து அப்படியே பிளட் போகுது. டெய்லியும் வந்து உங்க கைய பிடிக்கிறான். ஓகேடா நம்ம இதோட இந்த பாட்ட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். அண்ட் திஸ் த பாய் ஃப்ரம் பீடி ஸ்ட்ரீம் டாக்கி 2.0. டாடா பபாய். See you. Love you all.